உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படி நீ எங்க அம்மா மனசு மாத்தின? இதெல்லாம் ஒரு கேள்வியா? எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு உன் அம்மாவை பிடிக்கும், அதனால உனக்கு பிடிச்ச உங்க அம்மாவை எனக்கும் பிடிக்கும், அவ்வளவுதான். ஆண்டாலும் வாழ்க்கையில சில விஷயங்களா நடக்கும்போது என்னடா இதெல்லாம் நம்ம கூட நடக்குதேன்னு நம்மளுக்கு தோணும். ஆனா சில விஷயங்கள்ல நடக்காம இருந்தா என்னடா இன்னும் இதெல்லாம் நடக்கலையேன்னு தோணும். ஆனா சில விஷயங்கள் தான் வாழ்க்கையில எப்போடா நடக்கும் தோணும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் எங்க அம்மா கூட இருக்கணும்னு நினைச்சது. இவ்வளவு சுலபமா அதை நடத்தி முடிச்சிட்டே. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? எனக்காக நீ செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நான் பண்ணதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். நானாவது உன்னை பிடிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் பண்றேன். ஆனா நீ உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு தூக்கி போட்டேன்ல, அப்பவே நீ எனக்காக இதெல்லாம் செஞ்ச. என்ன இருந்தாலும் இது என் வாழ்க்கை. இதுக்கு ஈட வேற எதுவுமே வராதில்ல. அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கிறது. நான் சொல்லட்டுமா? சரி சொல்லு. நமக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு போதடா. அந்த ஃபீலிங்ஸ்ல அது ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். ஆனா அதுக்காக மட்டும் நான் இந்த விஷயத்த பண்ணல. உன்ன மாதிரி ஒருத்தனை எனக்காக பெத்து கொடுத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணும்ல. அதனால்தான் அன்னைக்கு வந்த போது நான் பார்த்து 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 கவனிச்சுக்கிட்டேன். எங்க அம்மாக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருக்குன்றது அவங்களுக்கு உன்னை பிடிக்கிறத பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா கடைசி வரைக்கும் நீயும் நானும் எங்க வீட்டுக்கு போகவே மாட்டோம்னு நினைச்சேன். ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திட்டியா? ஹவு? அவ்வளோ சீன்லாம் இல்ல. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிறவனுக்கு கடவுள் ரொம்ப கஷ்டம் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. நீ எல்லாம் வேற லெவலு. உன்ன மாதிரி எவனுமே இல்ல. புரிஞ்சுதா? சம சந்தோஷமா இருக்கேன்டே. உனக்கு என்ன வேணுமோ கேளு. யூ ஆஸ்க். இங்கிலீஷ். ஏ நைஸ்டா. என்ன கேக்கலாம்? கேட்கணும்னா நிறைய கேட்கலாம். ஆனா நான் ரெண்டே விஷயம் மட்டும் கேக்குறேன். அத செஞ்சு தரணும். செஞ்சு தருவியா? ஒன்னும் இல்ல, நான் பயங்கரமா கோவப்படுவேன். அதான் ஊருக்கே தெரியுமே. நான் சொல்றத கேளு. நான் கோவப்படுவேன், ஆனா நான் இது வரைக்கும் யார பார்த்தும் பொறாமலாம் பட்டதில்ல. வாழ்க்கையில முத தடவையா பாரதிய பார்த்து பொறாமப்படுறேன். உனக்கு என்னடி அவளை பார்த்து பொறாம? அவளுக்கும் எனக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே வயசுதான். ஆனா அவளுக்கு மட்டும் 2 பாப்பா இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் இன்னும் ஒண்ணு கூட வரலையேன்னு கொஞ்சமா பொறாமையா இருக்கு. எனக்கும் பாப்பா வேணும். இதெல்லாம் இது கேட்டு இல்ல இல்ல இல்ல, கையெடு கையெடு. முதல்ல பேசுறத கேளு. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். சொல்லு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அத்தை எனக்கு கொடுத்த பொருள் எல்லாம் இப்பவே நீ எனக்கு போட்டு விடணும். போட்டு விடுறியா? சரி, இப்ப நான் முதல் கேட்டது பண்ணட்டுமா, ரெண்டாவது கேட்டது பண்ணட்டுமா? நம்ம ரிவர்ஸ்லயே போக கூடாது. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கேட்டது, அதுக்கப்புறம் எப்பவே வரிசையா தான் போகணும். ஃபர்ஸ்ட் செகண்ட். நீ சொன்னது செய்யலவா? ஏய் வெயிட், கைடு கைடு. என்னடி இவ்ளோ ஃபாஸ்டாலாம் இருக்க கூடாது. அழகரு அழகரு, உடனே மூஞ்ச தூக்கி வச்சுப்பியே. ஏய், எனக்கு கோல்ஸ் வேலையெல்லாம் போட்டு விட ப்ளீஸ். போட்டு விடு அழகர்ல. சரி போட்டு விடுறேன். போட்டு விடுறியா? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் ஒன்னொன்னு மாட்டி விடுறப்போ நான் ஒன்னொன்னு மாட்டி விடுறதுக்கு நீ ஒவ்வொரு முத்தம் கொடுக்கணும். கொலுசு, வளையல், மெட்டி மொத்தமே 3 ஐட்டம். 3 ஓகேடா. பேச்சு மாறக்கூடாது. ஏய், உன் மேல சத்தியம்டா. ஆண்டாள் வாக்கு மாறினா அவளுக்கு நாக்கு இல்லைன்னு அர்த்தம். தயவு செஞ்சு நீ முத்தம் கூட கொடுக்க வேண்டாம். நான் தயவு செஞ்சு நீ பஞ்ச் டயலுக்கு பேச. சரி சரி. உன் மூஞ்சிக்கு செட்டே ஆகல. சரி பேசல. எல்லா வளையலும் போட்டு விடு, அப்புறம் தர. ஏய், நான் தான் சொன்னேன்ல ஒவ்வொரு வளையலுக்கும் ஒவ்வொரு முத்தம் கொடுக்கணும்னு சொன்னேன்ல. அந்த ஒரு வளையலுக்கும் ஒரு முத்தம் இல்லைங்க.
இந்த மொத்த வளையலுக்கும் ஓ அப்போ இதுதான் நீ அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருந்தியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.